தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். தேவ ஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே தோன்றுகிற காரியம், இனி என்ன நடக்கப் போகுது? நம்முடைய ஆகாரம் நமக்கு கிடைக்குமா? ஆசீர்வாதத்தில் நிறைவு உண்டாகுமா? சேலரி ஹைக் கிடைக்குமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? நன்மை உண்டாகுமா? இதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில் கிடைக்கும்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை நடத்துவோம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் உங்களுக்கு உணர்த்துகிறது. உலகத்தான் அதை நாடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கான், என்ன 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 என்ன. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, உங்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உள்ளது. அப்போ உங்களுக்குன்னு கர்த்தர் குறித்து வைப்பார்னா அதை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. அதனிடத்தில் கர்த்தர் உங்களை கைவிடப் போகிறதும் இல்லை. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைங்க. அதான் அதுக்கு மேலே இருக்கிற அந்த வார்த்தை சொல்லும், அற்ப விசுவாசிகளே. காரணம் என்ன? இதெல்லாம் நினச்சி விசுவாசத்தை விட்டு வழுவி போன ஒரு ஜனமாய் மாறி போய் விட்டீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, தேவனுக்குள்ள விசுவாசமாயிரு. கர்த்தர் உனக்காக கொடுப்பார், செய்வார், நிறைவாக்குவார், உன்னை திருப்திப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாய் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், என்ன நன்மை உண்டாகும் என்று சொல்லி பல காரியங்களிலே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் அவைகளை தேற்றுவீராக. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், செய்வார் என்கிற முழு விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு தந்து நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, தேவ ஜனமே, உங்கள் இருதயம் கவலைப்படாதிருப்பதாக, சோர்ந்து போகாதிருப்பதாக. என்ன என்ன என்று சொல்லி அல்ல, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு. God bless you. God bless you.